கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 22:6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். கிருபை இந்த பெருமையை நீக்கி புழுதியில் வைத்து அவனுக்கு தாழ்மையை படித்து கொடுக்கிறது. தேவனுக்கு அதிக பிரியமான தாவீது அவருடைய மனதுக்கு ஒத்தவனாக இருந்தும் நானோ ஒரு புழு என்கிறான். தான் பார்வையில் அற்பனும் புறக்கணிக்கப்படத்தக்கவனும் என்று அறிந்தான். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். வேதாகமத்தில் சொல்லியிருக்கும் தேவ பக்தரை பார்த்து அவர்கள் என்னை போலில்லை என்று பெருமூச்சு விட்டதில்லையா? சகோதரனே, நீ ஒன்றுக்கும் உதவாத பலவீனமான புழுவல்லவா? இதை நீ உணர்கிறதில்லையா? தாவீது தன்னை பற்றி அப்படி உணர்ந்தான். உன்னுடைய பார்வையில் நீ எவ்வளவு அற்பனாயிருக்கிறாயோ அவ்வளவுக்கு இயேசு உன்னை பாத்திரவான் என்று பார்க்கிறார். அவ்வளவுக்கு நீ கிருபாசன தண்டையில் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளப்படுவாய். தாவீது மாத்திரமல்ல, கர்த்தரும் தம்மை குறித்தும் இப்படியே சொல்லியிருக்கிறார். யூதரும் அவரை குறித்து இப்படியே எண்ணி இப்படியே அவரை நடத்தினார்கள். தேவ மகிமையின் பிரகாசமாயிருந்த அவர் அருவருப்பான ஒரு புழுவுக்கு ஒப்பிடப்பட்டார். பிதாவின் சொரூபமாயிருந்த அவர் மிகவும் அசட்டை பண்ணப்பட்டார். மனிதராகிய நமக்காகவும் நம்முடைய இரட்சிப்புக்காகவும் தான் அப்படியானார். இந்த இரக்கத்தின் இரகசியம் எவ்வளவோ பெரியது. நாம் தேவதூதரிலும் மேன்மையுள்ளவர்களாகும் பொருட்டு அவர் ஒரு புழுவுக்கு சமானமானார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம தகப்பனே, பூமியில் இருக்கும்படி என்னை நீர் தெரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா பக்கமும் இருந்து பல உபத்திரவங்கள் எங்களை தாக்குவதால் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.